இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. Five, 4, 3, 2, out. அபி 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 என்னாச்சுமா? அபி அபி இங்க பாரு. அபி அபி இங்க பாரு, கண்ணு தர. அபி எழுந்துருமா, இப்படி விளக்கேத்தாம மயங்கி விழுந்துட்டேன். 6 மணி ஆக இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள விளக்கேத்தி ஆகணும். அபி அபி எழுந்துருமா. அபி அம்மா, நான் வேணா விளக்கேத்தவா? டேய், இது அபி ஏத்த வேண்டிய விளக்குடா. அவ கையால தான் ஏத்தணும், வேற யாரும் ஏத்த கூடாது. அபி எழுந்துருமா. அபி ஆமா, அபிய நான் விளக்கேத்த வைக்கிறேன். எப்படிரா? என்ன ஸ்ரீஜா, இப்படி கை கட்டினது காத்தோட போச்சே. சஞ்சீவ் அபிய விளக்கேத்தி வச்சுட்டானே. ஐயோ கடவுளே. ஐயோ ஸ்ரீஜா, கழுகுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி நம்பூதிரி போன் பண்றாருடி. ஒருவேளை அபி விளக்கேத்தின விஷயம் நம்பூதிரிக்கு தெரிஞ்சிருக்குமோ? இப்ப என்னடி பண்றது? மா, ஏதாவது பேசி சமாளி. சமாளிக்கிறதா? ஐயோ, என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ மா, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா உங்க புத்தியில ஏறாதா? தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இப்படி தொடர்ந்து அபிய விளக்கேத்த அனுமதிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க தடுக்க தான் சாமி ட்ரை பண்ணோம். அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு சாமி. இந்த தடவை கூட அபிக்கு நாங்க மயக்க மருந்து கொடுத்து தீர்த்தோன்னு சொல்லி அபிய குடிக்க வச்சு மயக்கமாக்கிட்டோம். ஆனா 6 மணி ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இருக்கும் போது சஞ்சீவ் வந்து மயங்கி விழுத அபிய கைய பிடிச்சி விளக்கேத்த வச்சுட்டா சாமி. நாங்க என்ன சாமி பண்ண முடியும்? இத பாருங்க, சும்மா ஏதாச்சும் பதில் சொல்லிட்டே இருக்காதீங்க. அபி 3 நாள் 6 மணிக்குள்ள விளக்கு ஏத்திட்டா அதுக்கப்புறம் அனு சொம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துடுவா. அப்புறம் பாதிப்பு உங்களுக்கு தான். புரிஞ்சதா? நாளைக்கு 3வது நாள் அபி கண்டிப்பா விளக்கேத்தாம நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க சாமி, நீங்க சொல்றபடியே பண்ணிடுறோம் சாமி. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? ஐயோ, மணி 7:30 ஆயிடுச்சு. சாமி சொன்ன மாதிரி 6 மணிக்குள்ள விளக்கேத்தாம விட்டுட்டேன்னு. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
அபி எந்திரிச்சிட்டியா? இந்தா இந்த பாலை குடி. அபி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை. இன்னைக்கு 6 மணிக்குள்ள சாமியார் சொல்லிட்டு போன மாதிரி நான் விளக்கு ஏத்திருக்கணும். ஆனா நான் ஏத்தல. என்ன காப்பாத்த வந்த என் அக்காவை நான் காப்பாத்தாம விட்டுட்டேன். ம், நான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை, பெரிய தப்பு பண்ணிட்டேன். வருத்தப்படாத அபி, நான் சொல்றத கேளு. நீ ஒரு தப்பும் பண்ணலமா. இல்ல அத்தை, நான் விளக்கு ஏத்தல. நீ விளக்கு ஏத்திட்ட அபி. என்னத்த சொல்றீங்க? நான் விளக்கு ஏத்துனேனா? ஆமா அபி, நீ உன் கையாலேயே விளக்கேத்துன. எப்படி அத்தை முடியும்? நான் தான் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி மயங்க விழுந்துட்டேனே. அபி, நீ மயக்கத்துல இருந்தப்போ சஞ்சீவ் தான் உன்னை விளக்கேத்த வச்சான். சாமியார் சொன்ன மாதிரி 3 நாள் விளக்கேத்தாம விட்டுட்டா நீ வருத்தப்படுவியேன்னு நீ மயக்கத்துல இருந்தப்ப அவன் தான் உன்னை விளக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் உன் கையால விளக்கேத்த வச்சான். நீ மயக்கத்துல இருந்தாலும் 3 நாள் தொடர்ந்து விளக்கேத்தணும்னு சாமியார் சொன்னதை செஞ்சுட்டான். ஃபீல் பண்ணாதம்மா, நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். வீணா வருத்தப்படக்கூடாது. இந்தா இந்த பாலை குடி. நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் போய் டின்னர் ரெடி பண்ணிடுறேன். ம். ம். சஞ்சீவ், நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நேரம் முடியும் போதும் என் கைய பிடிச்சு விளக்கேத்தி வச்சியா? சஞ்சீவ், உன் மனசு சீக்கிரம் மாறணும். நானும் நீயும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அபி மயங்கி இருந்தா கூட அந்த சஞ்சீவ் மயக்கத்திலேயே அபி கையாலேயே 6 மணிக்குள்ள விளக்கேத்த வச்சுட்டானே. அபிய சரியா தடுக்கலன்னு மாயாவை நாமளே திட்டிட்டு கடைசியில நாமளே அதே தப்பதான் செஞ்சிருக்கோம். அப்படி இப்படின்னு அபி 2 நாள் சரியான நேரத்துக்கு விளக்கேத்திட்டா. நாளைக்கு 3வது நாள். நாளைக்கு அபி விளக்கேத்திட்டா சாமியார் சொன்ன மாதிரி அந்த அணு சொம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துருவா. அப்படி மட்டும் அவ வெளியே வந்துட்டா நம்ம உயிர் நம்ம கையில இல்ல ஸ்ரீஜா. நாம ஆசைப்பட்ட இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியாம பரலோகம் போக வேண்டியதுதான். ஐயோ அம்மா, ஐயோ, என்னம்மா சும்மா புலம்பாத. அந்த அபிகிட்ட நம்ம எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருந்தா அத நினைச்சு புலம்பாம என்ன பண்ண சொல்ற? இது வரைக்கும் நம்ம தோத்துட்டு இருந்தோம்ல, ஆனா இந்த தடவை நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் கொலவி மாதிரி என்ன பகச்ச அந்த அபிய எப்படியும் கொட்டி ஏத்திருவேன். ஸ்ரீஜா, இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம், அபிய விளக்கேத்த விடாம தடுத்துட்டீங்களா? இல்ல, மிஸ் ஆயிடுச்சு. என்ன திட்டினல்ல, சாவடி. இப்போ தெரியுதா விளக்கேத்த விடாம தடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? என்ன மேடம் சொல்றீங்க? அபி விளக்கேத்திட்டாளா? எப்படி மேடம்? முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நடக்க போற விஷயத்த பாப்போம். நீ சொதப்புனா அது முடிஞ்ச கதை. இதுவே நாங்க பண்ணா அது பெரிய மேட்ரு. இருக்குடி உனக்கு. நான் என்ன மேடம் பண்ணணும்? நாளைக்கு அந்த அபி வீட்டுக்கு வரக்கூடாது. புரியலையே மேடம். அந்த அபி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நாம போட்ட பிளான் தானே சொதப்புச்சு. நாளைக்கு அபி வீட்டுக்கே வரக்கூடாது. ஆபீஸ் முடிஞ்சதும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அபிய ஆபீஸ்ல வச்சு பூட்டிரு.
விடிற வரைக்கும் அந்த அபி ஆபீஸ்லயே கிடக்கட்டும். ஓகே மேடம். ஏய், நைட்டு முழுக்க அவ வீட்டுக்கு வரலனா வீட்ல இருக்கிறவங்க அவளை தேட மாட்டாங்க. மா, அபி காணோங்கிற விஷயத்த இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மணிக்கு மேல ஆயிடும். அபியால விளக்கேத்தவே முடியாது. நாம ஜெயிச்சிருவோமா? அதுக்கப்புறம் அவங்க அபிய கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலனா என்ன? ஸ்ரீஜா செம்மடி சொல்லும். மா, இப்போ நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மிமா. இந்த டைம்ல எதிரிய போட்டிக்கு கூப்பிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் புத்திசாலித்தனமே இல்ல. எதிரிய போட்டிக்கே வரவிடாம தடுத்து ஜெயிக்கிறது தான்மா புத்திசாலித்தனம். பிரில்லியன்ட் டினியானா. நாளைக்கு நைட் தான் அந்த சாமியார் சொன்ன அமாவாசை வருது. சோ நாளைக்கு நைட்டு வரைக்கும் இந்த சொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அத பத்தி நீ கவலைப்படாதடி, நான் ஏற்கனவே அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். இந்த அஸ்திய நாளைக்கு நைட்டு வரைக்கும் கண்கொத்தி பாம்பு மாதிரி இருந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிம்மா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். நீ சொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன், நீ பாத்துக்கோ. சீக்கிரமா சாப்பிட்டு வாடி, எனக்கும் பசிக்குது. சரி. ஹே அபி, எங்களை மீறி அணுவ சொம்புக்குள்ள இருந்து எப்படி எடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்தாங்க. அக்கா சாம்பார் ஊத்துக்கா. அக்கா சாம்பார் சூப்பர். வா ஸ்ரீஜா, உட்காந்து சாப்பிடு. சரிங்க அத்தை. சீதா, கொஞ்சம் சட்னி போடுங்க. அக்கா மாமாக்கு. பசிக்குதே. ஸ்ரீஜா, உனக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு போதும். சரிம்மா. ஆமா, ஸ்ரீஜா சிந்தாமணி எங்க? அம்மாவை கூப்பிட்டேன், அவங்களுக்கு பசி இல்லையா, அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறாங்களாம். அப்படியா? சரி, நீ சாப்பிடு. ஷோ, என்ன இவ்வளவு இன்னும் காணோம்? ஸ்ரீஜா, ஏன் அதுக்குள்ள கை கழுவிட்ட? இன்னும் 2 தோசை சாப்பிடு. ஐயோ வேணாத்த, டைம் ஆயிடுச்சு. என்ன டைம் ஆயிடுச்சு? அது வந்து சீக்கிரம் தூங்குறதுக்காக அப்படி சொன்னேன். சரி, நான் போய் படுக்கிறேன் அத்தை. சரிம்மா. ஷோ, மாமா, வர வர ஸ்ரீஜா பேச்சே சரியில்லையா மாமா? ஆமா மாப்ள, ஆத்தாளு மகளும் ஏதோ பண்றாளுக, ஆனா என்ன பண்றாளுகன்னு தான் தெரியல. சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் மாப்ள. ஆமா. நீ சாப்பிடு. என்ன வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, டிஸ்டர்பா இருக்கே. டேய், 2 தோசை வைக்கிட்டா? அக்கா போதுக்கா. எடுத்து சாப்பிடு. சரி, உன் அன்பு தொலை தாங்க முடியல. இல்லப்பா. சரி, ஒரு 4 தோசை எடுத்து வைக்கா. டேய், போதும்னு மத்தவங்க சொன்னா? சாப்பிடணும்டா. ஹே அப்பாடா, வந்துட்டியா? சொம்ப நீ பாத்துக்கோ, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். மா, எனக்கே ஸ்டொமக் அப்செட்டா இருக்கு. ஏய், 1 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். மா, ச்சே, ஷூ, பசிக்குதே. இவ வேற. ஷூ, ஐயோ.
வந்துட்டியா? நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ அம்மா, பாத்ரூம்ல தண்ணியே வரல. நான் என் ரூமுக்கு போறேன். ஐயோ சுத்தம். பசிக்குது. இவ போய் 3/4 மணி நேரம் ஆச்சு. என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஐயோ முடிஞ்சுச்சா? ஐயோ பசிக்குதே. என்னடி, என்ன உள்ள தூங்கிட்டியா என்ன? ஸ்ரீஜா, ஐயோ இனி இவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. அப்பா, என்னால சாப்பிடாம இருக்க முடியல, பசிக்குதே. நாம தான் ஏதாவது பண்ணணும். ஐடியா. ஐயோ, பசி உயிர் போகுதே. ஐயோ, எல்லாம் சாப்பிட்டு எடுத்து வச்சிட்டாங்க போல இருக்கே. ஐயோ, மிச்சம் மீதி ஏதாவது எடுத்து வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பாவி பயலுங்க, காலி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பசி, என்ன பசி. இந்த நேரத்துல இந்த லூசு சாப்பிட்டு இருக்கா? ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? ஐயோ, சொம்பு கீழே விழுந்துருச்சு போல இருக்கே. எங்க போறா இவ? என்னவ இந்த காஞ்சி போன இட்லி இங்க வச்சு சாப்பிடாம எதுக்கு சிந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு மேல ஓடுது? போய் பாப்போம். அப்பாடா, நான் வேற பயந்தே போயிட்டேன். அப்ப என்ன விழுந்திருக்கும்? ஓ, இந்த சொம்பா. அப்பாடா, இந்த சொம்போன்னு பயந்தே போயிட்டேன்.